ரைட். குட் மார்னிங். நான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது அதாவது கல்வி அமைச்சால வெளியிடப்பட்ட விஞ்ஞான பேப்பர் 2024 2025 தான் பேப்பர் பார்க்க இருக்கிறோம். ஆகவே இதுல நான் மேத்ஸ் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த சேனல்ல ஒன்முண்டா போய் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இன்றைக்கு முதல்ல கேள்வியை பார்ப்போம். தன்வெப்ப கொள்ளளவை அளவிடும் சர்வதேச அலகு நியம அலகு கேட்டிருக்கு. ரைட். அப்ப என்று சொல்றதுக்கு முதல் தன்வெப்ப கொள்ளளவு சம்பந்தப்பட்ட சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். அப்ப தன்வெப்ப கொள்ளளவு என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு என்னது Q சமன் mc தீட்டா. அப்ப Q என்றது வெப்பம், M என்றது திணிவு, C என்றது தன்வெப்ப கொள்ளளவு, தீட்டான்றது வெப்பநிலை மாற்றம். ரைட். ஆகவே அதுல இருந்து நாங்க தன்வெப்ப கொள்ளளவுக்கு ஒரு சமன்பாடு எடுக்கிறோம். ரைட். ஆகவே தன்வெப்ப கொள்ளளவு சமன் என்னது வெப்பத்தின் கீழ் m தீட்டா திணிவு தர இதன்னு சொல்லிட்டு அப்படி இருக்க போறோம். ரைட். ஆகவே அப்ப இதுல இருந்து அதாவது நீங்க சமன்பாடு தெரிஞ்சிருந்தால் இலகுவாக வரவிலக்கணம் கூட எழுதி கொள்ள முடியும். எப்படின்னு சொன்னால் அதாவது ஓரலகு திணிவின் ஒரு பொருளின் வெப்பநிலைய ஓரலகால உயர்த்துறதுக்கு வழங்க வேண்டிய வெப்பம் அவ்வளவுதான். ரைட். ஆகவே அதாவது திருப்பியும் சொல்லிக் கொடுப்பேன், ஓரலகு திணிவுடைய பொருளின் வெப்பநிலையை அதையும் ஓரலகால உயர்த்துறதுக்கு வழங்க வேண்டிய வெப்பம் தான் என்னது தன்வெப்ப கொள்ளளவு. ஆறு பிள்ளைல இதுல இருந்து உங்களுக்கு இலகுவாக என்னது அலகு எழுதி கொள்ள முடியும். ரைட். உங்களுக்கு சமன்பாடு தெரிஞ்சால் இப்ப தெரியும் வார கேள்விகள் உங்களுக்கு நீங்க சமன்பாடு உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது என்ன. ஆகவே அப்ப இதுல இருந்து என்ன வரும் Q வெப்பம், அப்ப என்ன சக்தி என்ன ஜூல், வெப்ப சக்தி ஜூல். ஜூல் அடுத்தது என்னது என்ன திணிவு, திணிவுக்கு என்னது கிலோகிராம். அப்ப கீழே இருக்கிறது மேல போனா என்ன வரப்போகுது -1 காணப்படும். ஓகே, கிலோகிராம் -1. ரைட். அடுத்த வெப்பநிலை மாற்றம் சர்வதேச அலகு என்று கேட்டிருக்குது. ஆகவே என்னது கெல்வின். ஆக மேல போனால் என்னது -1 வேற மறைச்சுட்டியே வருமே. ஆகவே இதுவாக காணப்படும். அப்ப இதுவும் தன்வெப்ப கொள்ளளவு அலகு. ஆனால் என்னது பாகை செல்சியஸும் செல்சியஸ் -1 போட்டு கொள்ளையிலும். ஆனால் இது சர்வதேச அலகுன்றபடியா கட்டாயம் என்னது வெப்பநிலை கெல்வினாக இருக்க வேண்டும். ரைட். ஓகே. ஆகவே தன்வெப்ப கொள்ளளவுக்கு எது அலகு ஜூல், கிலோகிராம் -1. ஓகே, கெல்வின் -1 இருக்கும். ரைட் தானே பிள்ளைகள். அப்ப அதோடு சேர்த்துட்டு இப்ப நான் அடுத்தது பார்க்க போறோம். அடுத்தது என்ன, ஆகவே இந்த தன்வெப்ப கொள்ளளவுக்கும் இந்த கேபிட்டல் சி என்றது வெப்ப கொள்ளளவு என்ன தொடர்பு, அதாவது வெப்ப கொள்ளளவு என்னது திணிவையும் தன்வெப்ப கொள்ளளையும் பெருக்க வர்றதுதான் வெப்ப கொள்ளளவு. சரிதானே பிள்ளைகள். அப்ப இந்த சமன்பாட்டுல எம்சிக்கு பதிலாக என்ன போடலாம் கேபிட்டல் சி, அதாவது வெப்ப கொள்ளளவு போட்டுக்கொள்ளலாம். அப்ப Q சமன் சி தீட்டா. ஆகவே அப்ப வெப்ப கொள்ளளவு சமன்பாடு என்னது சி சமன் கேபிட்டல் சி சமன் என்னது Qவின் கீழ் தீட்டா. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு வெப்ப கொள்ளளவு உங்களுக்கு தெரியும் என்னது ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு அலகுலால உயர்த்துறதுக்கு வழங்க வேண்டிய வெப்பம். விளங்குதா? என்ற கீழே தீட்டா மேல Q வெப்பம். விளங்குதா? அப்ப இதுல இருந்து உங்களுக்கு அலகு கண்டுபிடிக்க தெரியும் என்னது Qன்றது வெப்பம். வெப்பத்துக்கு அலகு வெப்ப சக்தி ஜூல். என்னது வெப்பநிலை கெல்வின். ஆகவே மேல போனால் என்னது மறைச்சுட்டியா மாறும். ஆகவே என்னது கெல்வின் -1 இருக்கும். அதே டைம் பாகை செல்சியஸ் -1 இருக்கலாம். ஆனால் சர்வதேச அலகு என்றும் பொழுது கெல்வின் தான் போட்டுக்கொள்ள வேணும். சரிதானே பிள்ளைகள். அப்ப இதுல இருந்து அப்ப இது என்னது இது என்னத்துக்குரிய அலகு வெப்ப கொள்ளளவுக்குரிய அலகாக இருக்கும். சரிதானே. அப்ப இதுல பாருங்க, இதுல முதலாவது அலகு ஜூல் செகண்ட் -1. இது என்னது அதாவது சிம்பிள் செகண்ட் இருந்தால் அது என்ன இருக்க போகுது, அதாவது வெலுவுக்குரிய அலகாக இருக்கும். வெலு அல்லது வெலுவுக்கு அலகு வெட்டணும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் கேபிட்டல் டபிள்யூ. ரைட். ஆகவே அப்ப இதுல ஜூல்ஸ் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வெலுவண்டே என்னது வேலையங்கள் நேரம். வேலைன்னு சொன்னா அதுக்கும் என்னது அலகு ஜூல், நேரத்துக்கு செகண்ட். அப்ப ஜூல் செகண்ட் -1 இது வெலுவுக்குரிய அலகு. ஜூல் கெல்வின் -1 வெப்ப கொள்ளளவு, ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 10 வெப்ப கொள்ளளவு பார்த்து நாங்கள். இதே மாதிரி ஜூல் கிலோகிராம் -1 பாகை செல்சியஸ் -1 இதுவும் தன்வெப்ப கொள்ளளவு. ஆனா இதுல செல்சியஸ் இருக்குது என்னது எஸ்ஐ அலகு கேட்டிருக்கிறோம். ஆகவே கெல்வின் வரணும். ஆகவே மூன்றாவது ஆன்சராக இருக்கு. ரைட். அடுத்தது பார்த்துக்கலாம். தென்னையின் விஞ்ஞான ரீதியான பெயரை சரியாக குறிப்பிடும் விடை பின்வருவனவற்றில் எது. சரிதானே. அப்ப விஞ்ஞான முறை பெயரிடர் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஃபர்ஸ்டாக தெரிய வேணும் அந்த விஞ்ஞான பெயரிட என்னது இரு சொற்பெயரிட்டு முறை என்ன. அப்ப இந்த இரு சொற்பெயரிட்டு முறையை அறிமுகப்படுத்தினவர் உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டும் என்னது கரோலஸ் லினேயஸ். ரைட். அப்ப இந்த இரு சொற்பெயரிட்டுல என்னது
எங்களுக்கு என்னது அந்த பேரை செய்யறதுக்காக வேண்டி 2 நிறுவனங்கள் இருக்குது. ஒன்று ICBN, அது வந்து என்னது தாவரவியல் பெயர்களையும், மற்றது ICZN, அதாவது விலங்கிய பெயர்களையும் பெயரிடுறதுக்காக என்னது கண்காணிக்கப்படும் இந்த 2 நிறுவனங்களும். அப்ப இந்த இருசொற் பேரிடன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், 2 இருசொல், அதாவது 2 பேர்களை கொண்டிருக்க வேணும். அதாவது முன்னுக்கு இருக்கிறது சாதி பேராகவும் பின்னுக்கு இருக்கிறது என்னது இனப்பேராகவும் காணப்பட வேண்டும். நம்ம இருசொல் பேரிட்ட விதிகள்ல முன்னுக்கு சாதி பேரும் பின்னுக்கு இனப்பேராகவும் காணப்பட வேண்டும். அதாவது 2 பேர்களை கொண்டிருக்க வேண்டும். சரிதானே? அது மட்டும் இல்லாமல் இது என்னது இந்த விஞ்ஞான பேர் என்னது கிரேக்கம் அல்லது இலத்தினாக மொழியாக்கம் பட்டிருக்க வேண்டும். சரிதானே? அது மட்டும் இல்லாமல் என்னத்தில் எழுதப்பட வேணும்? அதாவது என்னது ரோமன் இதுல எழுத வேணும். ரைட்? அதாவது என்னது ஆங்கிலத்துல மட்டும்தான் நாங்க என்ன செய்ய வேணும்? எழுதி கொள்ள வேணும். ஆங்கிலத்துல மட்டும் எழுதுறது மட்டும் இல்லாமல் அதுல சாதி பேருண்ட முதலெழுத்து மட்டும் என்னது கேபிட்டலாகவும் மிச்சம் முழுக்க என்னது சிம்பிளாகவும் இருக்க வேணும். அதாவது சிற்றெழுத்தாகவும் காணப்பட வேணும். சரிதானே? மற்ற சாதி பேருக்கும் இனப்பேருக்கும் இடையில இடைவெளி விட வேணும். சரிதானே? அது மட்டும் இல்லாமல் நீங்க அடுத்தது கவனிக்க வேண்டியது, அதாவது அச்சிடும் பொழுது என்னது இட்டாலிக் சாய்வெழுத்திலையும், அதாவது கையால் எழுதும் பொழுது என்ன செய்ய வேணும்? கீழே கோடு போடு போட வேணும். சரிதானே? இவ்வளவு கிளியரா? ஆகவே இவ்வளத்தையும் அடிப்படையாக கொண்டு இது அமைக்கப்பட்டது. ஆகவே பாப்போம், இது என்னது மேக்னிஃபெரா இண்டிகா மாமரம் என்ன? ரைட், ஓகே. ஆகவே இதுல வேற முதலாவது வருமா? வராதே. எல்லாம் சரியானது. ஒன்று பிள்ளை என்னது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலா வரும். சாதி பேருன்ற ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலா வரணும் அதுக்குள்ள. அப்ப இதுல பாருங்க, இது எல்லாமே சரி என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், சாய் வளத்துல இருக்குது, சாதி பேருக்கு இனப்பேர் இருக்கு, 2க்கும் இடைவெளி இருக்கு, சாய் வளத்தாக காணப்படுது, ஆங்கிலத்துல காணப்படுது. ஆகவே இதுதான் ஆன்சராக இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? இது வராதுன்னு பார்க்க தெரியுது என்ன? இதுல என்னது 2லையும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலா இருக்கு, இது ஃபுல்லாகவே கேபிட்டலா இருக்குது. ஓகே, இது எல்லாமே என்னது சாய் வளத்துல எழுதியல. ஆகவே அது வராது. ரைட், அடுத்தது பார்த்துக்கொள்வோம். ஆவர்த்தன அட்டவணையில் ஒவ்வொரு மூலகங்கள் அமைந்துள்ள தானத்தின் அடிப்படையில் இனங்காண முடியாத விடயம் அம்மூலகங்களில். அப்ப உங்களுக்கு தெரியும், ஆவர்த்தன அட்டவணை அணுவன் ஏறுவரிசைப்படுத்தியும் இலத்திர நிலையமைப்பை அடிப்படையாக கொண்டுதான் அமைக்கப்பட்டது. ரைட்? அப்ப அது உங்களுக்கு தெரியும். ரைட், அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஆவர்த்தன அட்டவணையை வச்சுக்கொண்டு என்னது சக்தி மட்டங்கள் எண்ணிக்கையை சொல்லிக் கொள்ளேடும். சரிதானே? அதாவது இப்ப மூன்றாவது ஆவர்த்தனம் சொன்னால் எத்தனை சக்தி மட்டம் காணப்படும்? 3 சக்தி மட்டம் காணப்படும். என்ன? 1 2 3 இவ்வகை என்னது 1 2 3 இவ்வகையாக 3 சக்தி மட்டம் காணப்படும் உங்களுக்கு தெரியும். சரிதானே? ரைட், ஆகவே அதையும் இனம் காண முடியும். சரிதானே? ரைட், அதே மாதிரி திணிவனை காணிருமா? இல்ல. ரைட், ஆகவே அப்ப எதுவாக இருக்குமா? ஆன்சர் திணிவனாக இருக்கும். சரிதானே? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்துக் கொள்ளுவோம். ரைட், உருவில் அவதி கோணத்தை குறிப்பிடும் எழுத்து யாது? ரைட், அப்ப அவதி கோணம், அவதி கோணத்தை சொல்றதுக்கு முதல் உங்களுக்கு இந்த படத்தை பாக்குறதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு படம் காட்டுறேன். ரைட், இப்ப அதாவது நீரையும் வழியையும் உங்களோட புத்தகத்துல இருக்கிற எக்ஸாம்பிள் எடுத்து காட்டி இருக்கிறேன். இப்ப நீரை பார்த்தோம்னு சொன்னால் எப்படிப்பட்டதாக இருக்க போது? அடர்ந்த ஊடகமாகவும் வழி வந்து ஐதான ஊடகமாக காணப்பட வேண்டும். ரைட், ஆகவே அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு, அதாவது வெவ்வேறு ஊடகம் செல்லும் பொழுது என்ன ஒழிக்கதிர் முறிவடையும் என்று தெரியும். ரைட், ஒரு ஊடகத்துல இன்னொரு ஊடகத்துக்கு போய் கொளிக்கதிர் முறிவடையும். அப்ப அடர்ந்த ஊடகத்துல இந்த ஐதான ஊடகத்துக்கு போய்க்க என்ன செய்யும்? இந்த செவ்வனை விட்டு விலத்தி முறிவடையும். சொல்ற விளங்குதா? ரைட், ஓகே. இப்ப முறிவடையல. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? இந்த கோணம் படுகோணமாகவும் இந்த கோணம் முறிகோணமாகவும் காணப்படும். இப்ப இந்த படுகோணத்தை நாங்க அதிகரிக்கும் பொழுது ஒரு டைம்ல என்ன நடக்க போகுது? இந்த முறிகதிர் 2 ஊடகத்தையும் மருவிக்கொண்டு செல்லும். அந்த டைம் இருக்கிற முறிகோணம் 90 பாகையா இருக்கிற இந்த படுகோணம் நாங்கள் என்ன சொல்ல போறோம்? அவதி கோணம் சொல்லி கொள்வோம். சரிதானே பிள்ளைகள்? ரைட், ஓகே. இப்ப இந்த அவதி கோணத்தை விட படுகோணத்தை நாங்க என்ன செய்ய போறோம்? இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க போறோம். ஓகே, இந்த அவதி கோணத்தை விட இந்த படுகோணத்தை அதிகரிக்கல அது என்ன செய்யும்? முழு திரிப்புக்கு உள்ளாகும். ரைட்டானே பிள்ளைகள்? ஆகவே அதுக்கு எக்ஸாம்பிள் முழு திரிப்புக்கு ஒளியியல் நேரம் உங்களுக்கு தெரியும், படிச்சிருக்கிறீங்க.
ஆகவே அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு ஒளிக்கர் செல்லும் பொழுதுதான் இந்த வகையாக முழு உட்கரிப்புக்கு உள்ளாக சான்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? ரைட், ஓகே. அப்ப இதுல பார்ப்போம், உருவில் அவதி கோணத்தை குறிப்பிடும் எழுத்து யாது? அப்ப அவதி கோணத்தை குறிப்பிடும் எழுத்து என்ன பிள்ளைகள்? எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது? இதுல பாருங்க, அதாவது படுகதிரும் செவ்வனும் அமைக்கிற கோணம் தான் படுகோணம். அந்த படுகோணம் அதாவது முறிகதிர் ரெண்டு இதையும் மருவி கொண்டு செல்லிக்கு இருக்கிற இந்த படுகோணம் தான் நாங்க அவதி கோணம்னு சொன்னாங்க. ஆகவே என்னவாக இருக்கும்? எஸ் ஆக இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது, ஓர் ஒளி தட்போசனி ஆகும். அப்ப ஒளி தட்போசனி என்னது? தட்போசனி இடத்தையும் தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்யும். அப்ப ஒளி தட்போசனி என்னது? ஒளியை பயன்படுத்தி தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்வது. ஓகே, இப்ப அவ்வகையான அங்கிகள் தட்போசனிகளாக காணப்படும். சரிதானே? இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் இதுல என்னது? இதுல கிளாமிடோமோனாஸ் மட்டும்தான் என்னது தட்போசனியாக இருக்கும். என்னது பச்சை மண்டை இதை காணப்படும். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், இது கிளாமிடோமோனாஸ் மதுவா கடல் அனிமன் அமீபா. அப்ப உங்களுக்கு தெரியும் மிச்சம் எல்லாமே எப்படி புறப்பூசணிகளாக காணப்பட போகுது. சரிதானே? இந்த மதுவம் இது பங்கஸ் ஆகவும், இது என்னவா இருக்க போகுது? அமீபா புரோட்டிஸ்டால புரோட்டோசோவாக்குல வேறுமே என்ன. அதே மாதிரி கடல் அனிமன் என்னது அனிமாலியாக்குல நெடியாரியா இதுக்குல வரப்போகுது உங்களுக்கு தெரியும். ரைட், அடுத்தது பார்த்து கொள்ளுவா, உருவில் தாவர பதியமுறை இனப்பெருக்க அமைப்புகள் தரப்பட்டுள்ளன. அப்ப இதுல இது என்ன வகையான தாவர பதியமுறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும்? உங்களுக்கு தெரியும், நிலக்கல் தண்டு. அப்ப நிலக்கல் தண்டுலையும் வேற வேற இருக்கு. ஒன்றினது வேர்த்தண்டு கிழங்கு, அடுத்தது தண்டு கிழங்கு, அடுத்தது தண்டு குமிழ், தண்டு முகுள். சரிதானே பிள்ளைகள்? ரைட், அப்ப இதுல வேர்த்தண்டு கிழங்குக்கு என்னது? மஞ்சள் இஞ்சி வாழை, தண்டு கிழங்கு சேம்பு கருணை கிழங்கு அலகேஷியா, தண்டு குமிழ் வெங்காயம் வேக்ஸ், தண்டு முகுள் வகையாக உருளைக்கிழங்கு நிலக்கிழங்கு. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அப்ப இதுல முதலாவது என்னது? காட்டியிருக்கிற படம் இஞ்சி. அப்ப இஞ்சி என்னது? வேர்த்தண்டு கிழங்கு. அப்ப முதலாவது வேர்த்தண்டு கிழங்கு ரெண்டு ஆன்சர். ஆகவே இது ரெண்டும் வராது. நம்ம உங்களுக்கு அழகாக தெரியுது, இது ரெண்டும் வராது. இதுலயே கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். ரைட், அடுத்தது பார்க்க போறோம் என்ன? உருளைக்கிழங்கு என்னது? தண்டு முகுள். ஆகவே இது ஆன்சர், முதலாவது ஆன்சர். சரிதானே பிள்ளைகள்? ரைட், அடுத்தது, ஒப்புமான மேற்பரப்பு மீதுள்ள எல்லெனும் மரக்குற்றியின் மீது F எனும் கிடைவிசை பிரயோகிக்கும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. F விசையின் பருமன் 5 நியூட்டன் ஆகும் பொழுது குற்றி இயங்கவில்லை. அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்க விசை கொடுக்கிறோம், இந்த குற்றி இயங்கியதான் இயக்க தடுக்கிறதுக்கு ஒரு விசை இருக்க வேணும். இதுக்கு எதிராக அதுதான் என்னன்னு சொல்ல போறோம், உராய்வு விசைன்னு சொல்லிக்கொள்ள போறோம். சரிதானே? ஆகவே அப்ப இந்த உராய்வு விசை எவ்வளவு இருக்க போது? 5 நியூட்டன் ஆயிரம். அப்ப இது கொடுக்குற அளவுக்கு அங்க இருக்கிற படியினால தான் அது இயங்கல. சொல்ல விளங்குதா? அதாவது இயங்கா இருக்கிற காரணம் அங்கால என்ன உராய்வு விசையா இருக்க போது? நிலையியல் உராய்வு விசையா இருக்க போது. அப்ப உங்களுக்கு தெரியும், அது பொருள் விசையை குடுக்க இயங்கல அந்த டைம்ல இருக்கிற உராய்வு விசை என்னது? நிலையியல் உராய்வு விசை. ஆகவே விசை கூட்டி கூட்டிக்கிட்டு போகல ஒரு டைம்ல மட்டுமட்டாக இயங்குதுன்னு சொன்னால் எல்லை உராய்வு விசை. அதே மாதிரி பொருள் இயங்க வலிக்கிறதுன்னு சொன்னால் இயங்குதுன்னு சொன்னால் அது இயக்கவியல் உராய்வு விசையாக காணப்படும். அப்ப இதுல என்ன சொல்லி இருக்குது? குற்றி இயங்கவில்லை. ஆகவே அந்த டைம்ல இருக்கிற உராய்வு விசை என்னது? நிலையியல் உராய்வு விசை. ஆக எதிராக 5 நியூட்டன் கொடுக்கக்கூடிய அதுவும் இயங்கல நிலையியல் உராய்வு விசையாக காணப்படும். சரிதானே? ரைட், ஓகே. அப்ப அது தெரியறதுக்கு பதிலாக இன்னொன்று பார்த்துக் கொள்ளுவோம் நாங்கள். அதாவது நாங்க விசையை கொடுக்க அந்த உராய்வு விசைக்கு என்ன நடக்க போகுதுன்னு, அந்த பெருமானம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். சரிதானே? நாங்க விசையை கொடுக்க என்ன செய்ய போகுது? உராய்வு விசையும் கூடிக்கொண்டு போகுது. பொருள் இயங்கல அந்த டைம்ல இருக்கிற உராய்வு விசை என்னது? நிலையியல் உராய்வு விசையாக இருக்கும். இப்படி நாங்க விசையை அதிகரிக்க உராய்வு விசையை அதிகரிச்சு ஒரு சந்தர்ப்பத்துல மட்டுமட்டாக இயங்க ஆரம்பிக்கிற டைம்ல இருக்கிற உராய்வு விசை என்னது? எல்லை உராய்வு விசை. இப்ப என்ன நடந்துட்டு? மட்டுமட்டா இயங்க வலிக்கிட்டுது. அப்ப இப்ப நடந்துட்டது, இத பொருளும் இந்த மேசைக்கு முன்னாடி தொடுக்க விடுபட்டுட்டது. அப்ப விடுபட்டால் இவ பொருள் இயங்க வலிக்கிற போது, ஆகவே விடுபட்டுட்டால் எங்களுக்கு இயங்குற சுவமா இருக்குமே. அப்ப எண்டபடியினால என்ன நடக்க போகுது? இப்ப என்னது? எல்லை உராய்வு விசையை விட இயக்கவியல் உராய்வு விசை என்னது? குறைஞ்சு
எப்படி ஒரு மாறா பெருமானத்தை பிறகு காணப்படும். ஆகவே இது இயக்கவியல் உராய்வு விசையாக காணப்படும். சரி பிள்ளைகள், இந்த கிராஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வரும். ரைட், அடுத்தது தாவர உடலுக்கு வலிமை அளிப்பதற்கும் நீரை கொண்டு செல்வதற்கும் ஒழுங்கமைந்த இழையம். என்ன இழையம் உங்களுக்கு தெரியும், என்னது? கால் இழையம். ஓகே, அப்ப வலிமையா இருக்கிறதுக்கு காரணம் என்னது? அதாவது கால் இழையத்துல அதுவும் பிரதானமாக கால்நர், குளற்போலி, மற்றது என்னது, கால் கலன். அதுல என்னது என்ன காணப்படுது? லிக்னின் என்ற படிவு காணப்படுது. அப்ப லிக்னின் என்ற படிவு காணப்படுறதால அது என்ன செய்யுது? தாவரத்துக்கு ஸ்ட்ராங்கா கொடுக்குது. ஓகே, அது இருக்கிறபடினால்தான் அது உயிர்த்ததாகவும் காணப்படுது, லிக்னின் என்ற படிவு காணப்படுறதால. ரைட், ஓகே. ஆகவே இப்ப உங்களுக்கு தெரியும் காலியம் என்னது? வலிமை அளிப்பதற்கும் மற்றது நீரையும் கனியுப்பையும் கொண்டு செல்றதுக்கு ஒழுங்கமைந்த என்னது? காலியம். அடுத்தது உங்களுக்கு உரிய இலையம் தெரியும், என்னது? உணவை கொண்டு செல்றதுக்கு. என்ன அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், உரியம் உணவுன்னு சொன்னா மற்றது என்னது? நீரையும் கனியுப்பு காலியம்னு தெரியும். இது ஒரு சிக்கலான நிலை இலையமாக காணப்படும். அப்ப சிக்கலான நிலையிலையும் வந்து எப்படி இருக்கும்? வேறுபட்ட கலங்களை கொண்டிருக்கும். என்ன ரெண்டாவதும் சிக்கலான நிலையத்துக்கும் எளிய நிலையத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். எளிய நிலையிலையும் என்னது? ஒரே வகையான கலங்களை கொண்டிருக்கும். சிக்கலான நிலையங்கள் என்றால் என்னது? வேறுபட்ட கலங்களை கொண்டு காணப்படும். என்ன இதுல 4 வகையான கலங்கள் இருக்கு, இதுல 4 வகையான கலங்கள் இருக்கு. அதையும் ஒரே டைம்ல பார்த்துக்கொள்ளும். ரைட், அடுத்தது மாரலியம் எங்கு காணப்பட போது இருவித்திலை தாவரங்கள்ல பக்க பிரிலியமாகத்தான் இந்த மாரலியம் தொழிற்படுது. அதாவது என்னது? பெருமன்ல பெரிதாகுது. மற்றது புடைக்கல விளையம் அது என்ன செய்யுது? உணவை சேமிப்புக்கு உதவியாக காணப்படுது. ரைட், ஓகே. அடுத்தது பார்த்துக்கொள்வோம். ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசலுக்கு நாகத்துண்டு இடும் பொழுது நடைபெறும் தாக்கமானது. அப்ப நாகம் ஹைட்ரோகுளோரிக் அமில தாக்கம் அடையல என்ன நடக்க போகுது? இந்த நாகமானது இதுல என்னது? மறையாயனோட சேருமே. என்ன ஓகே, சேர்ந்து என்ன நடக்கும்? இது H+Cl-. ஆகவே சேரேக்கல என்ன இருப்பது? ZnCl2. ஏனென்றால் நாகத்துக்கு Zn2+ அயனா உருவாகும். என்ன கரையேக்கல. ஓகே, அப்ப என்னது? நாகத்துக்கு வலுவல 2, குளோரினுக்கு வலுவல 1. ZnCl2. இந்த H வந்து என்னது? அது ஒன்று இடம் பெயர்க்குது. ஆகவே வாயுவாக ஹைட்ரஜன் வாயுவாக இடம் பெயர்க்கும். சரி, அப்ப ஒன்று இடம் பெயர்க்கிறபடினா இலகுவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே இது என்ன வகையான தாக்கம்? ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கமாக காணப்படும். ரைட், அடுத்த தாக்கங்களையும் சிலதுகள் நான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையானது சிலதும் போட்டு வச்சிருக்கிறேன். அதாவது KMnO4 பொட்டாசியம் பெர்மேங்கனேட், தமிழ் என்னது? கொண்டிஸ் சொல்லிக்கொள்வோம். பர்பிள் கலர். ரைட், அதை நாங்க வெப்பமாக்கிட்டோம். அப்ப இது ஒரு ஆள் ஹீட் பண்ணக்கில நடக்குது, வெவ்வேறாக பிரிஞ்சு போகுது. அப்ப இலகுவாக தெரியுது என்னது? பிரிகை தாக்கம், ரசாயன பிரிகை தாக்கம். அப்ப இது ஆய்வுகூடத்துல உங்களுக்கு ஆக்சிஜன் வாயு தயாரிக்கிறதுக்குரியதாக காணப்படும். இது ஆய்வுகூடத்துல ஹைட்ரஜன் வாயு தயாரிக்கிறதுக்குரிய சமன்பாடாக இருக்கும். ரைட் தானே? ரைட், அப்ப அடுத்ததை பார்த்துக்குவோம். இப்ப மெக்னீசியமானது ஆக்சிஜனோட என்ன செய்ய போறார்? சேர போறார். அப்ப சேர்ந்தா இதுல பாப்போம் சமப்படுத்தல. ஆகவே இதுல 2 ஆக்சிஜன் சமப்படுத்துறது 2 போட்டுக்கொள்ளுவா. ஆகவே இங்கேயும் 2 போட்டுக்கொள்ள வேணும். ரைட், ஆகவே இவர் சேர்றார். சேர்ந்து என்ன நடக்க போகுது? மெக்னீசியம் ஆக்சைடு. ஆகவே என்ன இருக்க போகுது பிள்ளைகள்? ரசாயன சேர்க்கை தாக்கம். அடுத்த தாக்கத்தை பார்த்துக்கொள்ளுவோம். ஃபெரஸ் சல்பேட் FeSO4, ரைட், சோடியம் ஹைட்ரோக்சைடு NaOH தாக்கம் அடைஞ்சு. அப்ப இதுல பாப்போம் இவர் OH சேருவார். ஓகே, அப்ப FeOH twice. ஏனென்றால் இரும்புக்கு வலுவளவு 2, OH- வலுவளவு 1. ஆக FeOH twice அது வீழ்படிவாக படியும். ரைட், அப்ப இவர் என்ன செய்ய போறார்? அவர் இவரோட சேர இவரோட சேருவார் Na2SO. SO4 2- வலுவளவு 2, சோடியத்துக்கு வலுவளவு 1. ஆகவே Na2SO4 ஆக இருக்கும். ஆகவே இது என்ன வகையான தாக்கம்? இவரோட சேர இவரோட சேரதாகவே இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கமாக காணப்படும். சரிதானே? 1-2 எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு இதுல போட்டு காட்டியிருக்கேன். அடுத்தது பார்த்துக்கணும். குளுக்காகன் ஓமோனின் தொழிற்பாட்டுக்கு எதிரான தொழிற்பாட்டை காட்டும் ஓமோன். அப்ப ஃபர்ஸ்டாக பார்ப்போம் குளுக்காகன். குளுக்காகன் என்ன செய்ய போகுது? குருதியில குளுக்கோஸ் மட்டத்தை கூட்ட போகுது. எப்படி கூட்ட போகுது? ஈரல்ல தொழிற்பட்டு ஈரல்ல இருக்கிற என்னது கிளைகோஜனை குளுக்கோஸா மாத்தும். சரிதானே? இது யாரால சுரக்கப்படும்? அதாவது சதையில் இருக்கிற லங்கஹான் சிறிது களத்துல உள்ள அதாவது என்னது ஆல்பா களத்தால சுரக்கப்படுகிறது. சரிதானே? சுரந்து எங்களுக்கு என்ன நடக்க போகுது? கிளைகோஜனை குளுக்கோஸா மாத்துது. அப்ப குளுக்கோஸ் மட்டத்தை கூட்டும். அப்ப அதுக்கு எதிராக துளைப்பாறை காட்டுறது யாரு? இன்சுலின் என்ன செய்ய போகுது? குளுக்கோஸ் மட்டத்தை குறைக்கும். ரைட், குளுக்கோஸ் மட்டத்தை குறைக்கிறது யாரு? அதாவது சதையில இருக்கிற
பீட்டா, அதாவது இலங்ககான் சிறுநீரகத்தில் உள்ள பீட்டா கலங்கள் இந்த இன்சுலினோமனை சுரக்க இந்த இன்சுலினோமோன் குருதில் இருக்கிற குளுக்கோஸை கிளைகோஜனா மாற்றி ஈரலை சேமிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே அதன் மூலமாக குருதியில குளுக்கோஸ் மட்டத்தை குறைக்கும். சரிதானே பிள்ளைகள்? அதே மாதிரி அடுத்தது பார்ப்போம் என்னது. ஆகவே இதுல என்னது வரப்போகுது, எதிராக சேர்க்கிறது இன்சுலினாக காணப்படும். சரி, பரவாயில்ல. அதே டைம் நீங்க மற்றதையும் பார்க்கும் அதிரினலின். அப்ப அதிரினலின் என்ன செய்ய போகுது, ஆபத்தான நிலைமையில நம்ம உடலத்தை ஏற்படுத்துறது. ஓகே ஓகே, நாய் கடிக்க வரப்போகுதுன்னு சொல்லிக்கலாம். எங்களுக்கு என்னது அப்ப ஓகே பயம் கொண்டு வரணும். ஓகே, நம்ம என்ன செய்யணும், அடிக்க வேணும் எல்லாத்தையும் ஓட வேணும். ரைட், அப்ப எங்களை உடலை ஆயத்தப்படுத்துறது. ரைட், அது அதிரினல். அப்ப என்ன சுரப்பியால, அதிரினல் சுரப்பியால சுரக்கப்படுது. சரிதானே? இந்த இது இன்சுலினும் குளுக்காகனும் என்னது சதையால சுரக்கப்படுது. ரைட், இது குளுக்காகன் அல்பா கலம், இன்சுலின் பீட்டா கலம். ரைட், சதையில காணப்படுறது. அடுத்தது பார்த்தோம் சொன்னால் அதே டைம் என்னது தைராய்டு சுரப்பியால அடுத்தது கல்சிட்டோனின். அது என்னத்தால சுரக்கப்படுது, தைராய்டு சுரப்பியால. அப்ப கல்சிட்டோனின். ஓகே, அப்ப இந்த கல்சிட்டோனின் என்ன செய்யும், கல்சியத்தின் அளவு என்ன செய்யும், குறைக்கும். அதே மாதிரி தைரோக்சின் உடல் அனுசவத்தை கட்டுப்படுத்தும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதே மாதிரி கபச்சுரப்பின் வளர்ச்சி ஹோமோன், அதாவது ஜிஹெச் குரோத் ஹோமோன். ஆகவே வளர்ச்சிக்கு உதவும்னு சொல்லி நீங்க என்ன வளர்ச்சிக்கு வச்சுக்கொள்ள முடியும், மற்றது புரத தொகுப்பு அதிகரிக்கிறது. வளர்ச்சிக்கு உதவுறது புரதமே. அப்ப அது உங்களுக்கு தெரியும். சரிதானே? அதே மாதிரி என்னது விதின்றது டெஸ்டெஸ்டரோன். ஓகே, அடுத்தது சூலகம்ன்றது ஈஸ்ட்ரஜனும் புரோஜெஸ்டரோனுமாக காணப்படும். சரிதானே பிள்ளை? ஆகவே ஒரு கேள்வியை நீங்க பார்க்கும் பொழுது அதோட ரிலேட்டடா நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். என்ற இதே கேள்வி அப்படியே வரப்போகுது இல்லைன்னு இதோட ரிலேட்டடா வரப்போகுது. ரைட், அப்ப நீங்க என்ன செய்ய வேணும், ஃபுல்லாக பார்த்துக்கொள்ள வேணும். ரைட், அடுத்தது அணுக்களிடையே என்னது முறையே ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, மும்மை பிணைப்பு கொண்ட மூலக்கூறுகளை காட்டும் பின்வற்றில் எது? அதுக்கு ஃபர்ஸ்டா பார்ப்போம். முதலாவது N2 நைதர்சன் வாயு. அப்ப நைதர்சன் வாயுவை பார்த்தோம் என்றால் இவ்வகையாக லூயிஸின் கட்டமைப்பு காணப்படும். அப்ப இது எத்தனை பிணைப்பு இருக்கு, 1 2 3 மும்மை பிணைப்பு. சரியா? ரைட், அடுத்தது பார்த்தப்போ என்னது CO2 கார்பனீர் ஆக்சைடு வாயு. ஆகவே என்னவா இருக்க போது, இரட்டை பிணைப்பு காணப்படும். ரைட், அடுத்தது HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ரைட், ஆகவே என்ன பிணைப்பு, ஒற்றை பிணைப்பு. அப்ப இவங்க கேட்டிருக்கிறாங்க முதலாவது ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, மும்மை பிணைப்பு. ரைட், அந்த முறையே ஆகவே அந்த உடல் எழுதி கொள்ள வேணும். அப்ப முதலாவது HCl, இரண்டாவது CO2, மூன்றாவது நைதர்சன் வாயு. என்ன? ஆகவே எதுவாக இருக்கும், இதுவாக ஆன்சர். ரைட், அடுத்தது பார்ப்போம். 100% திறனுடைய நிலைமாற்றியில் முதன்மை சுருளுக்கு 220 வோல்டேஜ் அழுத்த வித்தியாசமும் 0.5 ஆம்பியர் மின்னோட்டம் வழங்கப்படும். அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச 100% திறனுடைய நிலைமாற்றினா என்னது, ஒரு இலட்சிய நிலைமாற்றி. ஓகே, அதாவது முதன்மை சுற்றுல கொடுக்குற அவ்வளவு என்னது துணைச்சுருளுக்கு வழங்கப்படும். சரிங்க? ஆகவே அப்ப இதோட சம்பந்தப்பட்ட சமன்பாடு உங்களுக்கு என்ன தெரியும், P சமன் VI. ஓகே, அப்ப V என்றது என்னது, வோல்டேஜ் அழுத்த வேறுபாடு, I வந்து மின்னோட்டம். ஓகே, P வந்து வேல்யூ. ரைட், ஆகவே அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், VPIP அதாவது முதன்மை சுருளால் கொடுக்கப்படுற இந்த வேல்யூ, அதாவது என்னது, P என்றது பிரைமரி, S என்றது செகண்டரி. பிரைமரி என்று சொன்ன முதன்மை, செகண்டரி என்ற துணை. ரைட், ஓகே. ஆகவே முதன்மை இதுல இருந்து துணை என்ன செய்யணும், சமப்படுத்த வேணும். சமப்படுத்தின பிள்ளைகள் என்னது, பிரைமரியில 220 தந்திருக்குது முதன்மை சுருள வோல்டேஜ், மின்னோட்டம் 0.5 ஆம்பியர் தந்திருக்குது. இதுல வோல்டேஜ் செகண்டரியில துணைச்சுருள்ல 11 வோல்டேஜ் தந்திருக்குது. இதைத்தான் கேட்டிருக்குது. ஆகவே சுருக்கினால் என்னது, இந்த 11 இங்க சுருக்கினால் இந்த தரப்போடையில. ரைட், ஆகவே அப்ப உங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது, 10 ஆம்பியராக இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன பண்ணுங்க, 10 ஆம்பியராக இருக்கும். ரைட், அடுத்ததை பார்த்துக்கொள்வோம். பின்வருவனவற்றில் 1.5 ஹெர்ட்ஸ் மீட்டரினை கொண்ட அலை யாது? அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்டாக தெரிஞ்சிருக்க வேணும் மீட்டர் என்று சொன்னா என்ன. ஓகே, அதாவது ஓரலகு நேரத்துல ஏற்படுத்தப்பட அதிர்வுகளின் எண்ணிக்கை மீட்டர் சொல்ல போறோம். அப்ப இந்த மீட்டர் சொன்னாலும் அதுல ஹெர்ட்ஸ்ல கொடுக்கும் பொழுது எங்களுக்கு எப்படி இருக்க வேணும், அதாவது ஓரலகுன்றது ஒரு செகண்ட்ல ஏற்படுத்தப்படுற அதிர்வுகளின் எண்ணிக்கை, ஒரு செகண்ட்ல. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் இதுல என்னது 0.5 செகண்ட்ல எத்தினது, இது 1, இது 2, இது 3. ரைட், ஆகவே அது வராது. ஓகே, அவை 3 0.5 சொன்னா கிட்டத்தட்ட 6 வரும், அது வராது. அடுத்தது பார்த்தோம்னா 1 2 3, ஆகவே ஒரு செகண்ட்ல உழவு 3.
ஆகவே என்னது 3 ஹெர்ட்ஸ் என்று வரும், அதுவும் வராது. இது பார்த்தா 3 இது 2 அப்ப 3 இங்கள் 2 அப்ப எவ்வளவு இருக்க போகுது 1.5 ஹெர்ட்ஸ். ஆகவே இதுவாகத்தான் காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? இதுல எவ்வளவு இதுல 6 ஹெர்ட்ஸ் என்று வருமே என்ன பிள்ளைகள்? இதுல 6 ஹெர்ட்ஸா இருக்கும், இதுல என்னது 3 ஹெர்ட்ஸாக இருக்கும். சரியா? அதாவது விளங்க வேணும், அதாவது ஒரு அதிர்வுக்கு ஒரு அலை, முழு அலை, ரைட்? அது விளங்கியிருக்க வேணும். சரிதானே? அதே மாதிரி என்னது 3 கண்டப்ப என்னது 1 ஹெர்ட்ஸாக காணப்படும். என்ன 3 என்ன? ஓகே, அப்போ 1 ஹெர்ட்ஸாக காணப்படும். பட் டைம் வந்து செகண்ட்ல இருக்க வேணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது முறையே மென்சவற்ற தனி மென்சவலான இரட்டை முண்டங்களை குறிக்கும் விடை முறை என்று கேட்டிருக்கு பிள்ளைகள். ஆகவே களத்துல காணப்படுற மென்சவற்ற மிக சிறிய புரத தொகுப்பிற்குரிய கலப்புண்ணங்கம் ரைபோசோம். ஆகவே இதுல ரைபோசோம் இருக்கிறது 2 விட முதலாவது விடையும் 2வது விடையும், ஆகவே இது 2ம் வராது. சரிதானே? அடுத்தது தனி மென்சவலான, அப்ப 2வது பாருங்க, இது என்னது கொள்கிற தனி மென்சவ், ஆனா கேரோ இரட்டை மென்சவ். ஆகவே இதான் ஆன்சர் இருக்க போது இதுவாகத்தான் பார்ப்போம், மிச்சத்தையும் பார்த்துக் கொள்வோம். அப்ப ரைபோசோம் தனி மென்சவ், கொள்கையுடல் என்னது ரைபோசோம் மென்சவ் அற்றது, கொள்கையுடல் தனி மென்சவ், பச்சையுறுமணி இரட்டை மென்சவ். இரட்டை மென்சவை கொண்டது ஒன்று இளைமணி, மற்றது பச்சையுறுமணி, மற்றது கரு. கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும், ரைட் தானே? அடுத்தது இதுல வேற இருக்குதா? இல்ல. ஆகவே இவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்தது பொருளொன்றின் மீது 3 கிடைவிசைகள் தொழிற்படும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. பொருளின் மீது ஏற்படுத்தப்படும் விளையில் விசையின் பெயர். ஆகவே அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் 18 நியூட்டன் இஞ்சால கொடுக்குது, அதே மாதிரி 18 நியூட்டன் இஞ்சால 18, அதே மாதிரி என்னது ஒரே திசையில 4 நியூட்டன் கொடுப்படுது. ஆகவே இது ரெண்டையும் கூட்டின எவ்வளவு 22. அப்ப இந்த திசையில 22 நியூட்டன் கொடுக்கணும், ஆனா எதிர் திசையிலையும் 22. அப்ப விளையல் விசைன்ற என்னது ஒன்றுல இருந்து கழிக்க வேணும், ஆகவே 0 இருக்கும். ஆகவே 0 நியூட்டனாக இருக்கும். சரிதானே? அடுத்தது தாவரங்களில் உற்பத்தி செய்யப்படும் சுவாச விளைபொருள் அல்லாதது பின்வருவனற்றுள் எது? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், சுவாசத்தின் போது எங்களுக்கு என்னது கார்பன் டை ஆக்சைடும் என்னது நீரும் ஏடிபி சக்தியும் பொதுவாக சுவாசம். சரிதானே? இப்ப தாவரங்கள்ல காற்றின்றிய சுவாசத்தின் போது உருவாகிறது என்னது எதைல் ஆல்கஹால். ஓகே, அதே மாதிரி விலங்குகள்ல உருவாகிறது, அதாவது காற்றின்றிய சுவாசத்தின் போது உருவாகிறது என்னது லெக்டிக் அமிலம். ஓகே, லெக்டிக் ஆசிட் விலங்குகள் காற்று, அதாவது ரேசோடைக்குல தசைப்பிடிப்பு ஏற்படுறது என்ன காரணம்? இந்த லெக்டிக் அமிலம். அப்ப அவன் கேட்டுக்கிறான் என்னது தாவரங்களுக்கு சுவாச விளைபொருள் அல்லாதது. அப்ப தாவரங்கள்ல என்னது எதைல் ஆல்கஹால், கார்பன் டை ஆக்சைடு, ஏடிபி வேறுமே என்ன சக்தி. அப்ப விலங்குகள்ல வாரதான் என்னது லெக்டிக் அமிலமாக காணப்படும். ரைட். அடுத்தது 16 கிராம் மெதனாலில் அடங்கியுள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை யாது? பிள்ளைங்க கிளாஸ்ல உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணினது. அதாவது இது அணுக்களின் எண்ணிக்கை காண்றதுக்கு ஒரு சமன்பாடு என்னது நான் கிரியேட் பண்ணி சொல்லி தந்தேன். என்னது மூல் தர அணுக்களின் எண்ணிக்கை தர அவகாதரோ மாறிலி. அப்ப மூல் சொல்லும் பொழுது என்னது மூலுக்கு என்ன சமன்பாடு? திணிவின் கீழ் அவன் மூலத் திணிவு ஏற்கனவே சார் மூல கொண்டு திணிவு கண்டு மூலத் திணிவியை போட்டிருக்கிறான் 32 கிராம் -1. ஆகவே உங்களுக்கு அழகாக தெரியும் என்னது திணிவின் கீழ் மூலர் திணிவு எவ்வளவு 32. சரிதானே? அப்ப மூல் கண்டாச்சு, மூல் தர. அடுத்து என்ன சொன்னான்? அணுக்களின் எண்ணிக்கை. என்ன அணுக்கள் கேட்டிருக்கு? ஹைட்ரஜன் அணு. அப்ப இதுல எத்தனை ஹைட்ரஜன் அணு இருக்கு? இதுல 3, இதுல ஒன்று, மொத்தமாக எவ்வளவு 4. ஓகே, 4 அணுக்கள் காணப்படும். ரைட். தர அவகாதரோ மாறிலி. அவகாதரோ மாறிலி என்னது 6.022 தர 1023. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அப்ப இதுல உங்களுக்கு என்னது இந்த இதுல சுருக்கப்பட்டால் இங்க 1 இங்க 2. ஏன் சுருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது? சிலவள சுருக்காமலே இவன் இப்படியே தந்திருப்பான் ஆன்சர். ஆனதுல என்னது அப்படி தரையில என்ன சுருக்கித்தான் ஆன்சர் தந்திருக்கிறாங்க. ஆகவே நாங்க சுருக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. ரைட். ஆகவே இதை சுருக்கினால் இங்க எத்தனை முறை 2. ஆகவே 2 தர அவகாதரோ மாறுது. ஆகவே இங்க இருக்கிற ஆன்சர் இதுவாக இருக்கு.
சரிதானே பிள்ளைகள்? ரைட். திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். அணுக்களின் எண்ணிக்கை என்றா மோல் தர அணுக்களின் எண்ணிக்கை தர அவகாதரோ மாறிலி. சரிதானே? அப்ப இதுல ஐதர்சன் அணுக்கள் கட்டுக்கு அப்ப ஐதர்சன் அணுக்களின் எண்ணிக்கையை வண்ணி போடுவீங்க. ரைட். அடுத்தது அணுசேர்ப்பு தொழிற்பாடின் போது தோன்றும் உடலுக்கு பயனற்ற பொருட்கள் உடலிருந்து அகற்றப்படும் செயற்பாடு என்னது? கழிவகல் என்று தெரியுமே. ரைட். அடுத்தது பின்வரும் எண் சந்தர்ப்பத்தின் போது விசையினை தொழிற்படும். அப்ப விசையினை சொன்ன என்னது? ஒன்றுக்கொன்று எதிராக ஒரே விசை கொடுக்கப்படும் பொழுது ஒரு பொருளை திருப்புறத்துக்கு உதவுறது தான் என்னது? விசையினை. அதன் அலகு என்னது? நியூட்டன் மீட்டராக இருக்கு. ஓகே, சுழற்றுறதுக்கு பயன்படுத்தப்படுறது. ரைட். அப்ப இதுல பார்ப்போம். முதலாவது கதவை பூட்டுவதற்கு சாவியை சாவியை திருகைக்கு உங்களுக்கு தெரியுமே, அந்த ரெண்டு விரலையும் என்ன ஒன்று கொண்டு எதிராக குறிப்பிட்ட ஒரே அளவு விசை கேட்குதான் ஒரே மாதிரி திருப்பப்படும் என்ன. ஆகவே அது விசையினை தொழிற்படும். அடுத்து திருகாணி செலுத்தியை பொறுத்த திருகாணி செலுத்தியை திருகுதல். அதாவது ஆணியை பூட்டுற போடைக்கல என்னது? அதுவும் அதே மாதிரி என்ன. ரைட். அதே மாதிரி போத்தல் ஒன்றின் மூடியை திருகுதல். அப்ப அதுவும் என்னது? அதே மாதிரி ஒன்றுக்கொண்டு எதிரான விசைகள் ஒரே அளவு விசைகள் கொடுக்கப்பட வேண்டும். ஆனா சைக்கிள் ஒன்றின் மிதி அடியை மிதித்தல் அது வேறுமா? இல்லைன்னா அதுதான் அடுத்தது மையானு விழுமிய வாயு இலத்திரன் இணைப்பை பெறும் மூலக்கூறு பின்வருவனவற்றில் எது? அப்ப விழுமிய வாயு இலத்திரன் இணைப்புன்னு சொன்னா என்ன நடக்க வேண்டும்? அதாவது அந்த ஈட்டோடு ஃபுல்லாக நிரம்பி இருக்க வேண்டும். சரிதானே? ஆகவே அப்ப நாங்க முதல்ல அதை பார்த்துக்கொள்வோம். பெரிலியம். பெரிலியத்துக்கு பாருங்க, ஈட்டோடு இலத்திரன் இருக்குது. இங்க 2 இங்க 2 4. ஓகே. ஆகவே மையணு இந்த விழுமிய வாயில எத்தனை நிலைப்பு வச்சிருக்கா? இல்ல. ரைட். அடுத்தது இதுல பார்த்தோம்னு சொன்னா இதுல பார்ப்போம் என்னது? அலுமினியம் குளோரைட். என்ன இது? பெரிலியம் குளோரைட். இது அலுமினியம் குளோரைட். ஓகே. இதுல பார்த்தோம்னா அதான் ஒரு கோடு 2 இலத்திரனுக்கு சமனா. என்ன காரணம்? இவர் ஒரு இலத்திரன் வச்சால் அவரும் ஒரு இலத்திரன் வைப்பர். ஆகவே என்னது? ஒரு சோடு இலத்திரனுக்கு தான் நாங்க ஒரு கோடு பயன்படுத்திக் கொள்றோம். ஆகவே இதுல 2 இதுல 2 இதுல 2 மொத்தமா எத்தனை இருக்கு? மையானூர்ல 6. ஆகவே விழுமிய வாயு இல்ல. ரைட். அடுத்தது பார்த்துக்கொள்வோம். அமோனியா NH3 பார்ப்போம். இதுல 2 4 6 இது 2 8. ஆகவே அதுதான் விழுமிய வாயு இலத்திரன் நிலையமைப்பை பெற்றுக் கொண்டிருக்க அமோனியா. ரைட். அடுத்தது பார்த்துக்கொள்வோம். PCl5. ஓகே. அப்ப PCl5 பார்த்தோம்னு சொன்னால் என்னது? இதுல 2 4 6 8 10. ஆகவே என்னது? அதுவும் வராது. சரிதானே? ஆகவே அப்ப உங்களோட புத்தகத்திலே மேற்கே தந்திருக்கிறான். அட்டகம் பூர்த்தி மையானுல அட்டகம் பூர்த்தி அட்டகம் என்னது? 8 இலத்திரன் பூர்த்தியாகாத எது இதுன்னு கேட்டுருக்குது. அப்ப அலுமினியம் குளோரைட்டும் PCl5 உங்களோட புத்தகத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கிறான். ரைட். அடுத்தது பார்த்துக்கொள்ளுவோம். ரைட். அடுத்தது தடை ஒன்றிலுள்ள நிற வளையங்கள் முறையே சிவப்பு, ஊதா, கபிலம், வெள்ளி. ஆகவே முதலாவது இடத்துல சிவப்பு. ஓகே. அடுத்ததுல என்னது? ஊதா. ஓகே. அடுத்தது ரைட். அடுத்ததுல ஊதா. ரைட். அடுத்தது கபிலம். ஓகே. அடுத்தது வெள்ளி. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இதுல என்னது? இது வந்து 10 இடம், இது 1 இடம், அடுத்தது 10 வலுவின் சுற்றி, அடுத்தது பொருதி. அப்ப இதுல வந்து எங்களுக்கு என்னது? தடைப்பெருமானம் மட்டும்தான் கேட்டுது. ஓகே. தடைப்பெருமானம் வீச்சல் கேட்கல. ஆகவே எங்களுக்கு பொருதி பெருமானத்தை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. ரைட். அப்ப இதுல 10 இடம்னு சொன்னா சிவப்பு உங்களுக்கு நம்பர் தந்துருக்கு 2. அப்ப எவ்வளவு இருக்க போகுது? 20. 1 இடம் யாரு? பர்பிள் ஊதா. அது 7. ஆகவே அப்ப உங்களுக்கு முதல்ல 27. ஆகவே முதலாவது என்னது? 27. மற்றது எப்படி எழுத வேணும்? சேர்த்துட்டு மற்றது 10 வலுவின் சுட்டியாக எழுத வேணும். ஆகவே பிரவுன் 10 வலுவின் சுட்டியாக எழுத வேணும். அப்ப என்ன போடுவீங்க? 10 ஆகவே சுருக்கினா என்னது? 27 தர 10 உழவு பிள்ளைகள் 10 தெரியுமே என்ன. ஆகவே பெருக்கி விட்டா என்ன வரும்? உங்களுக்கு 270 ஓமாக இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? 270 ஓம். ரைட். அடுத்தது பார்த்துக்கோம். பின்வரும் எவ்விரு பதார்த்த ஜோடிகளை கலக்கும் போது ஏகவின கலவை பெறப்படும். ஓகே. அப்ப ஏகவின கலவைன்னு சொல்லும் பொழுதுல பார்த்தோம்னா எதனோளும் நீருமே ஆல்கஹால் நீரும் கலந்தால் என்னது உங்களுக்கு தெரியும்? என்னது? ஏகவின கலவையாக இருக்கும். அது கலந்தால் அதுல என்ன கூறுகள் அடங்கி இருக்கு, என்ன கலந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே. அதாவது சூரிய என்னது? ஒளிக்கதிரை செலுத்தியேக்கல என்னது?
அதாவது சீராக ஒரே மாதிரி ஊடுருவி செல்லும் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரைட். அதே டைம் இது உங்களுக்கு ஏன் காட்டினால் இது பாக்குற டைமோட இதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். என்ன காரணம் சொன்னால், அதாவது முனைவுத்தன்மையுடைய கரையும் முனைவுத்தன்மையுடைய கரைப்பான்ல தான் கரையும். விளங்குதா? அதே மாதிரி முனைவுத்தன்மை அற்ற கரையும் முனைவுத்தன்மையற்ற கரையும். ஆகவே அதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப இதுல பாத்துங்க, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கார்பன் நாட் குளோரைட். அப்ப கார்பன் நாட் குளோரைட் வந்து முனைவுத்தன்மை அற்றது, நீர் வந்து முனைவுத்தன்மை உள்ளது. ஆகவே என்னது உங்களோட கலக்குமா? இல்ல, கலவையாக வராது. சரிதானே பிள்ளைகள்? பட் கார்பன் நாட், அப்ப அதே மாதிரி இதுல பார்த்து கொள்ளும். விளங்குதா? ரைட். ஆகவே இது இவ்வளவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்த கேள்வி பார்த்துக் கொள்ளுவோம். பொருளொன்றின் இயக்கத்துடன் தொடர்புடைய இடப்பெயர்ச்சி நேர வரைவு அருகே தரப்பட்டுள்ளது. அதுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுக்களை. அப்ப இது வந்து வடிவ வழங்கிக் கொள்ளுங்க. இது இடப்பெயர்ச்சி நேர வரைவு. சரிதானே? அப்ப முதலாவது பார்ப்போம். இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்தல் என்னத்தை தரும்? இது சீரான வேகத்தை தரும். ஓகே, வேகத்தை தரும். சீரா இருக்கு, சீரான வேகம். ஆகவே முதல் 10 செகண்ட்ல எப்படி இருக்குது? சீரான வேகத்தோட இயங்கி பிறகு என்ன செய்யுது? இடப்பெயர்ச்சி மாறு. அப்ப இடப்பெயர்ச்சி மாறுனா தூரம் மாறையில அவர் இயங்கியல. ஆகவே கடத்து என்னது? 20 செகண்ட்ல அவர் என்னது? இயங்கவில்லை. சரிதானே பிள்ளைய? ரைட். ஓகே. அப்ப இதுல முதலாவது கேள்வி பார்ப்போம். முதல் 10 செகண்டில் பொருளின் சீரான வேகத்துடன் இயங்கி இருக்கு. ரைட், அது சரி. அடுத்தது 10 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் வரையில பொருள் என்னது? ஓய்வில் இருக்கிறது. அதுவும் சரி. சரி. அடுத்தது 30 செகண்ட்களில் பொருளின் இடப்பெயர்ச்சி 300 மீட்டர் ஆகும். 300 மீட்டர் இல்ல, நம்ம 10 செகண்ட்ல 12 மீட்டர் தூரம் போய் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். ஆகவே அது பிள்ளை. ஆகவே ஏயும் பியும் மாத்திரம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. இது இடப்பெயர்ச்சி நேர வரைவின்ற படித்திறன் என்னத்தை தரும்? வேகத்தை தரும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் பிள்ளைகள், என்னது? தூர நேர வரைவு. தூர நேர வரைவுன்ற படித்திறன் என்னத்தை தரும்? ஓகே, இது என்ன தரும்? கதி. ஓகே, இது சீரான கதி, இது என்னது? ஓய்வு. இது என்னது? தூர நேர வரைவு. சரிதானே பிள்ளைகள்? தூர நேர வரைவு. சரிதானே? அடுத்தது, அப்ப கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் இந்த கிராஃபை சொல்றேன்னா, இது இடப்பெயர்ச்சி தூர. அப்ப இது வந்து கதி. படித்திறன்டா தூரத்துங்கள் நேரம் கதியை தரும். இது இடப்பெயர்ச்சிங்கள் நேரம் என்னது? வேகத்தை தரும். அதே மாதிரி வேக நேர வரைவு. ரைட். வேக நேர வரைவுண்ட படித்திறன். அப்ப வேகமாற்றத்தின் நேரம் என்னத்தை தரும்? 6 முடுகள் தரும். அப்ப இந்த வேகம் படிப்படி அதிகரிச்சுன்னு கூட நாங்க என்ன செய்ய போறோம்? 6 முடுகள்னு சொல்றோம். ரைட். பிறகு என்ன செய்ய போகுது? வேகம் மாறையில ரெண்டா சீரான வேகம். பிறகு என்ன செய்ய போகுது? வேகம் படிப்படியா குறைஞ்சுட்டு போகுது. ஆகவே படிஞ்சுட்டு போறதை நாங்க என்ன சொல்ல போறோம்? அமர் முடுகள்னு சொல்லிக் கொள்ள போறோம் பிள்ளைகள். சரிதானே? ஆகவே இது உங்களுக்கு இது 6 முடுகள், இது சீரான வேகம் இயங்குறார். ஆனா வேகம் மாறையில. ரைட். இது அமர் முடுகள். இதுல தூர நேர வரைவுல என்ன செய்யுது? சீரான ஸ்பீட்ல கதியில போற. பிறகு தூரம் மாறாட்டு ஒரு இயங்கியல. ரைட். அது உங்களுக்கு விளங்கி இருக்க வேணும். ரைட். அடுத்தது பார்த்துக் கொள்வோம். ஒளித்தொகுப்பு தொடர்பாக மாணவர்கள் தயாரித்த பாய்ச்சல் கோட்டு படம் கீழே காட்டப்பட்டுள்ளது. அப்ப ஒளித்தொகுப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். என்னது? பச்சை தாவரங்கள் வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடையும் மண்ணில் இருக்கிற நீரையும் பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்யற செயல்முறை தான் ஒளித்தொகுப்பு. ரைட். ஆகவே ஒளித்தொகுப்பின் வார முதலாவது விளைபொருள் என்னது? குளுக்கோஸ். குளுக்கோஸும் ஆக்சிஜனும் பெற பிரதான விளைபொருள் குளுக்கோஸ், பக்க விளைபொருள் ஆக்சிஜன். ஆகவே முதலாவது எக்ஸ் குளுக்கோஸ். ஆகவே முதல் 1 2 அடுத்தது பார்ப்போம். ஆகவே